வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி விர்ச்சுவல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு எம்பரிவாகன் அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் ஓப்பன் கொடுக்குறேன். அதாவது நெக்ஸ்ட் ஜென் எம்பரிவாகன் இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணி ரிசர்வ் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் என்ன நேம் இருக்கோ அந்த நேமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேம் கொடுத்துருங்க, ஃபோன் நம்பர், அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆப் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம என்ன டிரைவிங் லைசன்ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸோட நம்பரு, அதே போல் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து, இது மட்டும் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்திங்கனாவே போதும். ஈஸியாக ஓப்பன் அப்படிங்கிறது ஆயிரும். இப்போ ஆப் லோட் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்திங்கனாவே போதும். ஓகே, இப்போ ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் நம்ம டிரைவிங் லைசன்ஸில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிடுங்க. அதனோட ஃபுல் நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் சேம் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் நம்பர் கொடுத்துட்டு ஆட் மை டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கனாவே பார்த்திங்கன்னா அதனோடது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சேவ் ஆகிரும். அதை அப்படியே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம விர்ச்சுவல் ஆர்சியாக யூஸ் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் டிரைவிங் லைசன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அதை நம்ம ஈஸியாக அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆப்பில் அப்டேட் பண்ணும்போது மட்டும் அந்த QR கோடுக்கு கீழே இருக்கிறத அப்டேட் பண்ணிங்கனாவே போதும். சேம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு சேம் டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும். எந்த இயரோ அந்த இயர் கொடுத்துட்டிங்கன்னா போதும். சேம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் OTP போகும். ஜஸ்ட்டு நீங்கள் ஆப் எந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு OTP போகும். ஆட் மை டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆப்பில் எந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு OTP போகும். அந்த OTP என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம விர்ச்சுவல் ஆர்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ OTP கொடுத்திங்கனாவே உங்களுக்கு ஆகிடும். 950936. ஓகே, அவ்வளோதான், க்ரியேட் ஆகிடுச்சு. ஈஸியாக க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வியூ விர்ச்சுவல் டிஎல்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சேம் இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வந்துடும். அதில் அந்த QR கோடு கீழே இருக்கிறத மட்டும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்கனாவே போதும். அதே போக விர்ச்சுவல் ஆர்சி எடுத்தாலும் உங்களுக்கு அது மாதிரி தான் ஃபுல்லாக வரும். அதை அப்படியே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஷேர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, 2 ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தாலும் சரி, ஆர்சி எடுத்தாலும் சரி, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்டோட இருக்கும். நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ணும்போது இதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.